இதே நேரம் நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட காணி பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வடக்கு கிழக்கில் இன்னும் காணி சம்பந்தமான பிரச்சனைகள் நீண்டு கொண்டே செல்கிறது. ஜனாதிபதியினுடைய உத்தரவையும் பொருட்படுத்தாமல் சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தொல்பொருள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர். உண்மையில் இவற்றுக்கு எதிராக ஒரு சில அதிகாரிகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்கத்தின் ஆதரவோடு முன்னெடுக்கப்படுகிற விடயங்களா, அல்லது அதிகாரிகள் தன்னிச்சையாக இவ்வாறு செயற்பட்டு கொண்டிருக்கிறார், அல்லது அவர்களுக்கும் மறைமுக அரசியல் சக்திகள் இருந்து இவற்றை செயற்படுத்துங்கள் என்று சொல்கிறதா? நல்ல கேள்வி உங்களுடைய கேள்வி. நாங்கள் இந்த நாட்டிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடமும் இதுதான். நான் என்னுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜிலே சொல்கிறேன். ஒரு நாட்டினுடைய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு தனிநபரால் முடியாது. ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுதோ இந்த ஜனாதிபதி அதிகாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் யாருடைய பலத்தில் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஜனாதிபதியை இந்த நாட்டு மக்கள், குறிப்பாக வடகிழக்கு மக்கள் மறக்க முடியாது என்பதற்கு என்னிடம் காரணம் கேட்டால், நீங்கள் சொன்னது போன்று தொல்லியல் அதிகாரிகளை வைத்து நடத்திய ஒரு கூட்டத்திலே பௌத்த பிக்குகள் எப்படி தொல்லியல் இடங்களுக்கு நிதி செலவழிக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய இந்த திணைக்களத்தினூடாகத்தான் செலவழிக்க வேண்டும். இனிமேல் பௌத்த பிக்குகளை இதற்குள் எடுக்க வேண்டாம் என்று தைரியமாக சொன்னார். இந்த நாட்டில் ஒரு சிங்கள தலைவர் அப்படி சொல்ல மாட்டார். அதற்காக வடகிழக்கில் இருக்கிற முஸ்லீம் தமிழ் மக்கள் எப்போதும் ஜனாதிபதிக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும், ஒரு விடயம். இரண்டாவது, இந்த காணி விவகாரம் நீங்கள் சொன்னீர்கள். இந்த காணியை விடுவிக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தில் இருந்தபோது வந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எத்தனையோ பேர் 10-20 வருடங்களாக அனாவசியமான முறையில் காணி பக்கத்திலே நீர் ஏற்பாடுகள் அனைத்தும் இருக்கிறது காடாக்கி போட்டார்கள். இங்கிருந்த ஏசி ரூம்களிலிருந்து அவர்கள் ஜிபிஎஸ் பாயிண்ட் ஊடாக வனாந்திரமாக்கினார்கள். எனவே அதனை மீட்டெடுக்க இவ்வளவு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். எனவே நாங்களும் நான் பாராளுமன்ற உறுப்பினரானதிலிருந்தே அதுக்கு பின்னால் சென்று ஒவ்வொரு விடயமாக செல்கிற போது ஜனாதிபதியினுடைய தீர்மானம் இலகுவாக்கியது. 85க்கு முன்பு அது காணியாக இருப்பதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அதனை விடுவியுங்கள் என்ற ஒரு முடிவு எடுத்தார். அதன்படி நிறைய காணிகள் விடுவிக்கப்படுகின்றன. நாம் உண்மையிலே சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டார்களா என்றால் இல்லை என்று இங்கே மறுக்க முடியாது. தமிழ் சமூகத்திற்கு நிறைய சிறை கைதிகளை நல்லாட்சியில் முதற்கொண்டு தொடர்ச்சியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று காணி விடயம், பல்லாயிரக்கணக்கான காணிகள் இப்பொழுது வடமாகாணத்திலே பல காணிகள் கிளிநொச்சியிலே, முல்லைத்தீவிலே எல்லாம் விடுவிக்கப்பட்டு கொண்டு அம்பாறை மாவட்டத்தில் விடுவிக்கப்பட இருக்கிறது. பல இடங்களில் விடுவிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று நீங்கள் சொன்னது போன்று சில அதிகாரிகளால் ஏற்படுகிற தடங்கல்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியா, ஃபாரஸ்ட் அதிகாரிகள், வைல்ட் லைஃப் அதிகாரிகள், அதே போன்று ஆர்க்கியோலஜி அதிகாரிகள் ஜனாதிபதியையும் விட நாங்கள் மேல் என்ற ஒரு இருமாப்போடு தான் இத்தனை காலம் பலம் எங்கிருந்து கிடைக்கும்? பலம் என்பதல்ல. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஜனாதிபதி ஆணையிட்டாலும் இப்போ அந்த காணிகளை விடுவிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ப்ராக்டிக்கலாக அதை சந்திக்கின்றோம். எனவே அந்த எத்தகைய காணிகள் விடுவிக்கப்படுவது என்பதான கூட்டங்கள் நடைபெறும். அந்த காணிகள் அடையாளப்படுத்தப்படும். அதற்கான ஜிபிஎஸ் பாயிண்ட் எடுக்க வேண்டும். சிலது காடாக இருக்கும், சிலது காணியாக இருக்கும். காடாக இருக்கின்ற இந்த பகுதியை விடுவதா அல்லது காணியாக இருப்பதை மட்டும் விடுவதா? எனவே ஒவ்வொரு காணியாக சென்று அதற்குரிய ஜிபிஎஸ் பாயிண்ட் எடுத்து அதனை கொடுத்து அதில் எது சரி பிழை என்று பார்த்து இப்படி பல ப்ரோசஸ் இதில் இருக்கிறது. இதனை காலம் தாழ்த்துவது அதிகாரிகளுக்கு சின்ன விஷயம். அதை இன்றைக்கு ஒன்றை செய்து விடுவார்கள். நாங்கள் இப்பொழுது அளந்து கொண்டு இருக்கிறோம் என்று 6 மாதத்தை கடத்த முடியும். நான் என்னுடைய மாவட்டத்தில் என்ன செய்கிறேன் என்றால், ஒவ்வொரு அதிகாரிகளுடனும் சென்று பயணித்து கொண்டு நாங்கள் இப்போ நான் டிசிசி சேர்மனாக இருக்கேன், என்னுடைய பிரதேச செயலகத்துக்கு ஆர்டர் போட்டிருக்கிறேன், உடனடியாக போய் உடனே அளங்கள் என்று அதற்கு 2-3 அதிகாரிகளை அனுப்பி அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டிய எல்லைகளை அளந்து உடனே கச்சேரிக்கு கொடுங்கள். கச்சேரியோடு தொடர்பு கொள்கிறேன், அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன். அங்கிருந்து நேஷனல் கமிட்டிக்கு களம்பில் அனுப்ப வேண்டும். நேஷனல் கமிட்டி வரைக்கும் ஃபாலோ அப் பண்ணுறேன். இப்படி ஒரு ஃபாலோ அப் ஒன்று இருந்தால் தான் ஒரு தீர்வை எட்டலாம். சில பேர் வந்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், அது ஜனாதிபதி சொல்லிட்டார் தானே இது விடுவீங்கன்னா நடக்க மாட்டேன். இந்த நாட்டு சிஸ்டம் அப்படி. நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு வர வெளிநாட்டு முதலீட்டாளன் ஒருவன் கூட இந்த நாட்டிற்குள் வந்தால் அவனுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதையில் அவன் ஓடி போயிடுவான். அதான் நடந்து கொண்டிருக்குது இவ்வளவு காலம். அவன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யவர். நான் சவுதி அம்பாசடரை சந்திக்க போது சொன்னார், 7 வெளிநாட்டு முதலீட்டாளர் சவுதியை சார்ந்தவர்கள் ரப்பர் தோட்டம் ஒன்றை வாங்கி அவர்கள் குத்தகைக்கு எடுத்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்காக வந்திருந்தார்களாம். 7 நாள் அவர்களை அங்கும் இங்கும் அமைச்சிலும் அங்கும் இங்கும் அலைக்கழித்ததால் ஒரு டூரிஸ்டாக கூட இந்த நாட்டுக்கு வரமாட்டேன் ஓடிட்டார்களாம். இந்த அதிகாரிகளால் நடத்தப்படுகிற அட்டூழியம் இந்த நாட்டில் நிறைய பிரச்சனை தடுத்து கொண்டிருக்கு, நிறைய தீர்வுகளை தடுத்து கொண்டிருக்குது. எனவே இதனை நிச்சயமாக மாற்ற வேண்டும். அவ்வாறு இருக்கிற போது சில அதிகாரிகள் மிக இனவாதம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட் போன்ற விடயத்தில் இருப்பவர்கள், அவர்கள் சிங்கள சமூகம் சார்ந்த இடங்களில் ஒரு வகையான போக்கும், முஸ்லீம் தமிழ் சமூகம் வாழ்கிற இடத்தில் இன்னொரு வகையான போக்குடன் இருக்கிறார்கள். இந்த இனவாதத்தை, அவர்களுடைய இனவெறியை, இவைகள் எல்லாம் கடந்து ஒவ்வொரு அணுகுமுறையினூடாகத்தான் நாங்கள் சாதித்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் இந்த நாட்டிலே
ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்து விட்டோம், ஒரு நாளில் மாறிவிடும் என்று சொல்ல முடியாது. எதற்காக ஜனாதிபதியை நாங்கள் குற்றம் சுமத்தவும் முடியாது. அதனால் தான் நான் பாராளுமன்றத்திலும் சொல்கிறவருடைய இந்த காலத்துக்கு பொருத்தமாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்றால் அவரை தனியே விட்டு நாங்கள் இந்த நாட்டிலே மாற்றத்தை உண்டாக்க முடியாது. எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. இவ்வாறான அதிகாரிகளின் அராஜகங்கள் களையப்பட வேண்டும். அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்தாக வேண்டும். உரிய இடங்களுக்கு அறிவித்து ஜனாதிபதியிடம் அதனை கொண்டு சென்று தடுக்கலாம். நான் இப்பொழுது தீர்வுகளை பற்றி உங்களிடம் பேசுகிறேன். இதனை சாதிப்பதற்கிடையில் சந்தித்த பிரச்சனைகள் நிறையவே இருக்கின்றன. அவற்றை பேசப்போனால் அது காலம் போதாது. உங்களுடைய பார்வையில் தெளிவாக தெரிகிற ஒரு விடயம், இந்த நாட்டில் மிக நீண்ட காலமாக காணப்படுகிற இன முரண்பாடுகள், வர்க்க வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வு, சிறுபான்மை, பெரும்பான்மை என்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஜனாதிபதி தொடர்ந்தும் பதவியில் தொடர வேண்டும் என்பதா? நிச்சயமாக. நான் ஒரு மாறுபட்ட பார்வையோடு இருக்கிறேன். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும். இப்பவும் கதைக்க தொடங்கிவிட்டார்கள். என்னை கேட்டால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இந்த நாட்டில் இருக்க வேண்டும். அதி உச்ச அதிகாரம். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு இப்போ 20வது திருத்தம் வந்தது. 20க்கு வாக்களிச்சிட்டாண்டு நம்முடைய சமூகம் விமர்சிக்காதவர்களே இல்லை. 20க்கு நான் வாக்களிக்கவில்லை, நானும் சேர்ந்து தான் பேச்சுப்பட்டேன். ஆனால் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் அப்போது நிறைவேற்ற அதிகார முறை இருக்க வேண்டும், சிறுபான்மைக்கு அது பாதுகாப்பு என்ற ஒரு கருத்தை சொன்னார். சேகை செடீன் அவர்கள் அந்த நேரம் செயலாளராக இருந்தவர் என்ன சொன்னார் என்றால், அது அஷ்ரஃபினுடைய தனிப்பட்ட கருத்து, கட்சியின் நிலைப்பாடல் என்றார். அதிலிருந்தான் அவர்கள் இருவருக்கும் இடையிலே முரண்பாடு தோன்றி 2 பேரும் பிரிந்தார்கள். இப்போது நான் என்னை கேட்டாலும் என்ன சொல்கிறேன், நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறைமை இருக்க வேண்டும். அதிகாரம் பல இடங்களுக்கு பரவலாக்கப்படுகிற போது பிரச்சனைகள் கூட. நாங்கள் நல்லாட்சியிலே பார்த்தோம். பிரைம் மினிஸ்டரும் இருந்தார், ஜனாதிபதியும் இருந்தார். கடைசியாக ஈஸ்டர் தாக்குதல் ஏற்பட்டது. அதை நீ பார்த்துருக்கணும், நான் பார்த்துருக்கணும் என்ற அந்த அதிகார இழுபறியில் தான். இந்த அதிகார இழுபறியோடு ஒரு நாடு இருந்து வெற்றி பெறுகின்ற, நீங்கள் இந்தியாவை எடுத்து பார்த்தால் அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆட்சி, ஜனாதிபதி டம்மியாக இருக்கார். சரிதானே? நீங்கள் மலேசியாவை, சிங்கப்பூர், ஏனைய நாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி தான், ஒரு அதிகாரம் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது இந்த டூ மச் டெமோக்ரஸி என்று இந்த நாட்டினுடைய அபத்தமாக நான் பார்க்குறேன். என்னென்றால் ஒரு நாட்டினுடைய ஒரு சட்டம் இயற்றப்படுகிற போது எல்லாவற்றையும் கிரிட்டிசைஸ் பண்ணுகின்ற, எல்லாவற்றிற்கும் போராட்டம் நடத்துகிற இன்றைக்கு இருக்கிற ஜேவிபி என்னை கேட்டால் நான் மிக மோசமாக எதிர்க்கிற ஒரு கட்சியாக ஜேவிபியை நான் பகிரங்கப்படுத்த விரும்புகிறேன். ஜேவிபியை கேட்டால் இந்த நாட்டிலே ஒரு ஊழல் ஒழிப்புத்துறை அமைச்சர் ஒன்றை உருவாக்கி ஜேவிபி சார்ந்தவர்களை அதில் நான் நியமிக்க முடியும். அவர்கள் மிகச்சிறப்பாக ஊழலற்ற ஒரு ஆட்சியை புரிவார்கள். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு நாட்டினுடைய ஒரு பாலிசி மேக்கிங், இந்த நாட்டை எப்படி கொண்டு வரலாம் என்பதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டம் அவர்களிடம் இருக்கவே மாட்டாது. இல்லை, நாங்கள் அப்படி இருந்தால் கேட்டிருப்போம். பாராளுமன்றத்தில் எவ்வளோ கதைகளை கேட்கிறோம். ஜேவிபியிடம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அதே போன்று இல்லை என்றால் 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்த யூஎன்பி, எஸ்எல்எஃப், மொட்டு கட்சி போன்றவரிடம் இருந்ததனால் தான் இந்த நாடு இந்த நிலைமைக்கு வந்து. அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஜேவிபி மொட்டு கட்சியை விடுங்களேன். நீங்கள் இப்போ ஒரு நவதாராளவாத பொருளாதாரத்தை ஜேஆர் கொண்டு வந்தார். 3 பொருளாதாரத்தை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கொண்டு வந்தார். அந்த பொருளாதாரங்களில் உற்பத்தி பொருளாதார முறைமையை ஸ்ரீமாவோ கொண்டு வந்தார். நம்முடைய நாட்டில் இருக்கின்ற அரசியல் முறைமை என்னவென்றால், நாங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராகிற போது யூனியன் ஆஃப் ரீஜன் என்ற அழகான ஒரு தீர்வு திட்டம் பெறுவது அவரை எதிர்த்தார். இப்பொழுது அவர் ஜனாதிபதி ஆகிற எல்லாருக்கும் தீர்வு கொடுக்க வேண்டும் என்றார். இது எல்லா கட்சிகளிடம் இருக்கிறது. தாங்கள் கொண்டு வருகிற ஒன்று ஆளும் கட்சியாக இருக்கிற போது நல்லதாக பார்க்கிறேன், தாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது எதிர்க்கிற ஒரு வளமை இருக்கிறது. இந்த நாட்டை நாங்கள் அப்படியான ஒரு சூழலிலே நிச்சயமாக அந்த டூ மச் டெமோக்ரஸியை நான் எதிர்க்கிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்டா, ஒரு நல்லதை விரும்புகிற ஒரு டிக்டேட்டர்ஷிப்போடு ஒரு தலைவர் இருக்க வேண்டும். இப்போ மகாதீர் முகமது, லீ குவான் யூ எல்லாம் எதிர்க்கட்சி தலைவரையே உள்ளே போட்டார். லீ குவான் யூ அவனுடைய தகப்பன் அவர்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று மகனிடம் சென்றால் தண்டிக்கப்படவில்லை, அவரே தற்கொலை செய்து கொண்டார். வரலாறு. அதுபோல் எதிர்க்கட்சிகளாக இருக்கலாம், ஊடகங்களுக்கெல்லாம் நினைத்ததை எழுதுகின்ற பேசுகின்ற ஒரு நிலைமையை அங்கே உருவாக்கி கொடுக்கவில்லை. நமக்கே தெரியும், ஊடகங்கள் ஊடாக கடந்த காலங்களிலே பிழையான பொய் பிரச்சாரம் செய்து மக்கள் ஒரு பிழையான எண்ணம் கொண்டமைக்கு முஸ்லீம் சமூகம் தொடர்பாகவோ இணைய விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களுடைய பிழையான பொய் பரப்புரை. எனவே இவைகள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இப்போ கொண்டு வருகிற போது என்ன செய்வார்கள், இது ஒரு டெமோக்ரஸியை, பேச்சு சுதந்திரத்தை, அடிப்படை உரிமையை மீறுகிறார்கள் என்று அதனை விடமாட்டார்கள். எனவே இதை செய்யவும் விட மாட்டார்கள், அதை செய்ய. அதற்காக நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு நாடு, நம்மை போன்ற ஒரு நாடு, இந்த கருத்தை யார் இப்போது ஏற்றுக்கொள்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் காலம் எல்லோருக்கும் இதனை உணர்த்தும். நான் மிக தைரியமாக சொல்கிறேன். இந்த நாட்டிலே அது யாராகவும் இருக்கலாம்,
ஒரு ஒரு அதிகாரம் ஒரு இடத்தில் குவிக்கப்பட்டு அந்த குவிக்கப்படுகிற அதிகாரம் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு லீ குவான் யூ, மகாதீர் முகமது போன்ற சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள, அதே நேரத்தில் நாட்டையும் நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் அப்படித்தான் ஒரு அதிகாரத்தை குவித்து கொடுத்தோமே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு என்பதில் தான் இங்கே தவறு நடக்கிறது. உண்மை அது. யாருக்கு கொடுத்தோம் என்பதில் தான் பிரச்சனை. முன்னாள் ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததிலே தான் அந்த அதிகாரம் சரிவர பயன்படுத்தப்படவில்லை. மிக குவிந்த ஒரு அதிகாரம் நான் நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்கே போன்ற ஒருவரிடம் இருந்தார், அதனை செய்து காட்டுவார். அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது இருந்த அவருடைய அணுகுமுறைக்கும் இப்போதும் நீங்கள் பார்த்தால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர் அப்படி ஒரு அதிகாரிகளை அழைத்து வந்து எந்த ஒரு தலைவரும் கதைக்க மாட்டார்கள். அவர் தைரியமாக இந்த நாட்டை எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு விஷனோடு இருக்கிறார். எனவே அவருக்கு நான் ஒரு முறை பாராளுமன்றத்திலும் பேசினேன். ஒரு 10-15 வருடத்துக்கு ஒரு நிரந்தர ஜனாதிபதியாக அவரை நியமித்து விட்டு பாராளுமன்றத்திற்கு தேர்தலை நடத்துங்கள், அதில் எந்த கட்சி என்றான போட்டி யார் என்றாலும் வரட்டும், அவரிடம் அதிகாரம் குவிந்திருக்கட்டும் என்றார். அப்படி ஒன்று நடந்தால் இந்த நாடு முன்னேறும் என்பது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. இல்லை, நீங்கள் விரும்புகிற விடயத்தை சிறுபான்மை மக்கள் விரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இல்லை, சிறுபான்மை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அல்ல. இப்பொழுதோ அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு சிறுபான்மை சமூகம் எப்போதும் விருப்பம் கொண்ட சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது. யானைக்குத்தான் அதிகம் வாக்களித்தவர்கள். இந்த கிரைசிஸுக்கு பிறகு ஒரு சிலர் ராஜபக்சக்களை காப்பாற்றுகிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் செய்தாலும் பொதுவான ஒரு அபிப்பிராயம் எல்லா மக்களுக்கு இடையிலும் உருவாகி இருக்கிறது என்னவென்றால், இந்த கிரைசிஸில் யார் இதனை தீர்ப்பார் என்பது தொடர்பான பல பரீட்சையிலே மற்றவர்களெல்லாம் பின்வாங்கி விட்டார்கள். இவர் தைரியமாக எடுத்ததோடு மட்டுமில்லாமல் ஒரு குறுகிய காலத்திற்குள் மாற்றி இருக்கிறார். அது இல்லாமல் ஒரு திட்டம் இருக்கிறது அவரிடம். இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் பட்ஜெட்டை பிள்ளை அதில் விமர்சிக்கிறார்கள். இந்த கிரைசிஸுக்குள்ளே ஒரு சிறந்த பட்ஜெட்டை நீங்கள் முன்மொழிங்க பார்ப்போம் என்று கேட்டு பாருங்கள். நீங்கள் அது வராது. இப்போ நாங்களும் பார்லிமெண்ட்லேருந்து பார்க்குறோம், எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நாளைக்கு அதிகமான நேரம் அவர் ஒதுக்கிட்டு இருக்கார், எழும்புறதும் பேசுகிறதும். அவர் அதிகமாக பேசுகிறதால அதிகமான செல்வாக்கு எழுந்து போகிறதாக நான் பார்க்கிறேன். அவர்களிடம் அந்த சரியான முன்மொழிவுகள் இல்லை. இப்பொழுது இருக்கிற ஆளும் அரசாங்கத்திற்குள் ஆங்காங்கே இருக்கிற அதிகாரிகள் அரசு செய்யப்படுவது, ஊழல் விடயங்கள் எல்லாம் வெளியே வருகிறது. அந்த ஊழல் விடயங்கள் என்பது மிகப்பெரிய பலவீனமாக நான் பார்க்கின்றேன். அந்த சிஸ்டம் இப்பொழுது கடைசியாக கூட சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். அது நான் சொல்கிற ஒரு விடயம் தான். இந்த ஆட்சியில் நடக்கிறது என்பதற்காக ஆட்சி தான் செய்தது என்பதல்ல. இந்த ஊழல் விடயங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த நாட்டில் யார் வந்தாலும் இந்த ஊழலை செய்கிறார்கள். இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு நான் ஒரு பொருத்தமானவர்களாக நான் ஜேவிபியை அடையாளம் காண்கின்றேன். அல்லாமல் இந்த நாட்டிலே போர்ட் சிட்டி வருகிற போது ஜேவிபி என்ன செய்தது என்றால், இதனால் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும், போர்ட் சிட்டி அமைக்கப்பட்டால் கடல் எங்கேயோ போய்விடும், இப்படிலாம் 1000 விமர்சனங்கள் செய்தார்கள். நல்ல நல்ல திட்டங்கள் ஹைவே அமைக்கப்படுகிற போது கூட இதில் சூழல் தாக்கம் ஏற்படும். இன்றைக்கு இருக்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான். ஒரு புதிய ஒரு அபிவிருத்தி திட்டம் வரும்போது அழிவு ஒன்று வரும். அதனையும் நாங்கள் அழிவு கூடுதலாக இல்லாமலும் அபிவிருத்தியையும் நாங்கள் பாதிக்கப்படையாமலும் செய்வது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்போ இந்த ஹைவேயால் எவ்வளோ பிரயோசனம் இந்த நாட்டுக்கு கிடைக்கிறது. எனவே அன்று நீங்கள் விமர்சித்தது எல்லாம் போய் தானே. இப்படி எதை கொண்டு வந்தாலும் ஒரு சில தனியார் மயமாக்கலை செய்ய போனால் விமர்சனம் செய்வது. இந்த நாட்டிலே ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் செலவழிக்கின்ற அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை விடவும் அதிகமான ஒதுக்கீடு நஷ்டமடைகின்ற அரச கூட்டுத்தாபனங்களை ஈடு செய்வதற்கு செலவழிக்கிறது. அநியாயம்தான். எனவே இந்த நஷ்டமடைகிற அரச கூட்டுத்தாபனத்தை தனியார் மயப்படுத்துதல் என்ன பிள்ளை? இப்பொழுது ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை எமிரேட்ஸுக்கு கொடுத்தார்கள், லாபம் அடைந்தது. பின்பு அரசாங்கத்திற்கு எடுத்து நஷ்டம். இது போன்று எவ்வளவு திணைக்களங்கள் இன்றைக்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனமாக இருக்கல, ஏனைய கூட்டுத்தாபனங்களை எடுத்து பார்த்தால் மிதமிஞ்சிய ஊழியர்களை கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் சிடிபி நேற்று முன்தினம் எங்களை பகுதியில் அப்கிரேட் பண்ணினோம். இப்போ அப்கிரேட் பண்ணி நாங்கள் இதனை மெயின் டிப்போவாக எடுத்த உடனே இப்போ இதை லாபகரமாக மாற்றணுங்கிற ஒரு பார்வை இப்போ எனக்குள் வந்து விட்டது. இப்போ அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குற போது கண்டக்டர் மாதிரி எக்ஸஸாக இருக்கிறார்கள். எல்லா டிப்போக்கள்லையும் பார்த்தால் சில ஊழியர்கள் எக்ஸஸ். அப்போ அந்த ஊழியர்களுக்கும் அந்த டிப்போவால் ஓடுற பஸ் ஓடித்தான் உழைச்சித்தான் அந்த காசை கொடுக்க வேண்டியிருக்குது. எனவே இது நம்ம நாட்டில் இருக்கிற அபத்தம். கண்ணுக்கு முன்னுக்கு இது லொஸ்ட்டுன்னு தெரியும். ஒரு கடையை ஒரு தனியார் ஒருவர் வைத்திருக்கிற போது என்னென்ன காரணங்களுக்காக லொஸ்ட். நாங்கள் ஒரு 2 பேர் செய்கிற வேலைக்கு 20 பேரை வேலைக்கு வச்சிருக்க மாட்டோம். ஒரு தனியார் அதை அனுமதிப்பானா? இல்லை. அரசாங்கத்துக்குள்ளே அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் வேலையிலிருந்து அவர்களை நீக்க போனால் இப்போ பார்த்தீங்களா அவங்களோட வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னா எதிர்கட்சி கூச்சல் போடும். இந்த வகையான வேலைகளை அவர்கள் செய்தார்களே அல்லாமல் தெளிவான ஒரு பாதையோடான ஒரு பொருளாதார திட்டம் அவர்களிடம் இல்லை என்பது என்னுடைய பகிரங்கமான கருத்து.